ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சாபட் டே. ஆனால் இது தெரியாமல் நேற்று நான் சர்ச்சுக்கு லேட்டாக போனேன். ½ எனக்கு எனக்கு க்ளோசிங் ப்ரேயர் கூட கொடுத்துருந்தாங்க, ஆனால் அதை செய்ய முடியல. இப்போ வெளியே எங்கள் வீட்டில் இன்றைக்கி 6:36 PM வெளியே ஓசனா டவர்லேருந்து சண்டே கிளாஸ் வச்சுருக்காங்க சின்ன பசங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore prayer here, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல் பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. நீங்கள் படிக்க வேண்டிய Deuteronomy 28 chapter 1 to 68 verse. இது கொஞ்சம் அதிகமாக போகும் டைமிங். ஓகேங்களா? உபாகமம் 28 அதிகாரம் 1 முதல் 68 வசனம் வரை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தராகிய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் படிக்கும் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். And it shall come to pass, if thou shalt and hearken diligently unto the voice of the Lord thy God, to obey so and to do all these commandments which I command thee this day, that the Lord and thy God I will set thee and the high above all the nations of the earth. வசனம் 2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேலே உனக்கு பலிக்கும். And all those blessings shall come and thee and overtake thee, if thou shalt and hearken unto the voice of the Lord and God. வசனம் 3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Blessed shalt thou be in the city, and blessed shalt and thou be in the field. வசனம் 4. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். Blessed shall and be the fruit of anybody, and the fruit of the ground, and the fruit of the cattle, and the increase of the kind, and the flocks of the sheep. வசனம் 5. உன் கூடையும் மாவு பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Blessed shall and be the basket and the store. வசனம் 6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Blessed shalt and thou be when thou comest in, and blessed shall and thou be when thou goest out. வசனம் 7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். The Lord and shall cause thine enemies that rise up in against thee to be the smitten before thy face. They shall and come out of against thee one way, and feel before thee 7 ways. வசனம் 8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வதியும் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord and shall and commandment the blessing upon thee in the storehouse,
and in all that thou shelterest thine hands unto, and he shall bless thee in the land which the Lord and thy God giveth thee. வசனம் 9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். The Lord and shall establish thee the holy people unto himself, as he hath and sworn unto thee, if thou and shalt and keep the commandments of the Lord and thy God, and the walk in his way. வசனம் 10. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தெரிவிக்கப்பட்டு என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். And shall people of this earth shall and see that thou art called by the name of the Lord, and they shall be afraid of thee. வசனம் 11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உனக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உனக்கு கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனிகளிலும் உனக்கு பூரணமாக நன்மையை உண்டாக்க கட்டளையிடுவார். And the Lord and shall make and thee planters in goods, and the fruit of the body, and in the fruit of the cattle, and then the fruits of the ground in the lands which the Lord swore unto their fathers of give thee. வசனம் 12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையிலே வனத்தின் திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். The Lord shall open unto thee this God treasure the heaven to give the rain unto the land in this season, and to the bless all the work of thine hand. And thou shalt turn land unto the nations, and thou shalt turn not and borrow. வசனம் 13. இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், and the Lord and shall and make thee the head and not and the tail, and thou shalt and be obey only, and thou shalt not and be bent in if that thou hearken unto the commandments of the Lord thy God, and which thy commandments thee this day to obey serve and to do them. வசனம் 14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படியே நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுக்கவும் வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். And thou shalt not go and aside from any of the words which I commandments thee this day, to the right hand or to the left, to go after the other gods to serve him. வசனம் 15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதுக்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாத போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களை எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். But it shall come to pass, if thou wait not and hearken unto the voice of the Lord and thy God to the obey serve to do all the commandments and these statutes which I commandments thee this day, that all those and curse shall come upon thee and overtake thee. வசனம் 16. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். Cursed shalt and thou be in the city, and cursed shalt and thou be in the field. வசனம் 17. உன் கூடையும் உன் மாவு பிசைக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டு இருக்கும். Cursed shall be thy basket and thy store. வசனம் 18. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். The cursed shall be the fruit of thy body, and the fruit of thy lands, the increase of thy king,
and the flocks have their sheep. வசனம் 19. நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். Cursed shalt thou be when thou comest in, the cursed shalt thou be when thou goest out. வசனம் 20. என்னை விட்டு விலகி நீ செய்ய வருகிற உன் துர்க்கிரியைகள் நிமித்தம் சீக்கிரத்திலே கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கை இட்டு செய்கிறது எல்லாற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். The Lord and shall send upon thee causing vexation and rebuke in all that thou settest in thine hands unto for to do until thou be destroyed and until thou perish quickly, because of the wickedness of the doings whereby thou hast forsaken me. வசனம் 21. நீ சுகந்தரிக்கும் தேசத்திலே கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ளும் பண்ணுவார். The Lord and shall make the pestilence live unto thee until the heaven consummate the firm of the lands, whither thou and goest to the possess it. வசனம் 22. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்கினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகளே உன்னை பின்தொடரும். The Lord shall smite thee with a consummation and with his favor and with informations and with extreme bonking and with his sword and with his blasting and with his mildew, and the shall pursue thee and until thou perish. வசனம் 23. உன் தலைக்கு மேலுள்ள வானமும் வெண்கலமும் உனக்கு கீழ் உள்ள பூமி இருபாயமாய் இருக்கும். And they heaven that is over their head shall brass, and the earth that is the under thee shall be iron. வசனம் 24. உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேலே இறங்கு வரும். The Lord shall make thee rain of the land and power and dist, for the heaven shall it come down upon thee until thou be the destroyed. வசனம் 25. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். The Lord and shall cause thee to be smitten before thine enemies. Thou shalt go out one way against them, and feel 7 ways before them, and shalt be removed into all the kingdoms of the earth. வசனம் 26. உன் பிணமும் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விட்டு வரி இல்லாத இருப்பார்கள். And the curses shall be most meat unto all the flowers of the air, and unto the beasts of the earth, and no man shall ferry them away. வசனம் 27. நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் பந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சுரியினாலும் சிறங்கினாலும் வியாதிப்பார். The Lord will smite thee with and thee butch the Egypt, and with thee the Emirates, and with his scope, and with his itch, whereof thou canst not and be healed. வசனம் 28. கர்த்தர் உன்னை புத்தி மதியினத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார். The Lord and shall smite thee
with an made us, and blinds and astigmatisms of the heart. வசனம் 29. குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீயும் பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளிலே ஒன்றும் உனக்கு வாய்க்காது போகும். உதவி செய்பவரெல்லாம் நீ எந்த நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருப்பாய். And thou shalt rob, grope at and nobody as the blinds and grope at thee in darkness, and thou shalt not and purpose in the way, and thou and shalt be only purpose and obey evermore and man and shall and save thee. வசனம் 30. பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் பயணிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். Thou shalt betrothed wife, and another man shall live with this year. Thou shalt build an house, and thou shalt not dwell therein. Thou shalt plant a vineyard, and shalt not gather the grapes thereof. வசனம் 31. உன் மாடுகள் உன்னை கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதிலே ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொல்லப்படும், கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்பவும் அகப்பட மற்று போகும். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பவன் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். Then he acts and shall be slain before thine eyes, and thou shalt not eat and thereof thine as shall be violently taken away from before thy face, and shall not be restored to thee, and the sheep and shall be given unto thine enemies, and thou shalt have no to escape them. வசனம் 32. உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களே காண உன் கண்கள் நாடரும் பார்த்து பார்த்து பூத்து போகும், உன் கைகளில் பலன் இல்லாதிருக்கும். Their sons and their daughters shall be given unto the another people, and thine eyes and shall look and feel with and looking for them, and shall them all the day long, and there shall be no might in thine hands. வசனம் 32. உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாட்களும் ஒடுக்கப்படும் நெருக்கப்படும் இருப்பாய். The fruit of this land and all the labors and shall and nations which thou canst not and eat up, and thou and shalt be only oppressed and cursed always. வசனம் 34. உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதி மயங்கி போவாய். So that thou and shalt be made and for the seeing of these any eyes and which is thou shalt see. வசனம் 35. உன் உள்ளங்கால்கள் தொடங்கி உன் உச்சத்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உனக்கு முழங்காலிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்தத்தை பருக்களினால் வாதிப்பார். The Lord shall smite thee in the canals and in the longs with an scurry perch that and cannot be the hair from the sole of this foot and to the top of these hands. வசனம் 36. கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீ உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்திற்கும் போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். The Lord and shall bringing thee and
thy king, and which thou shalt set over thee, and to a nation which is near thou near the fathers. Heaven can now hand there shalt and thou serve other gods, wood and stone. வசனம் 37. கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பிரயாச சொல்மாய், and thou shalt and become and the astonishment, a proverb and the bywords among all nations, without the Lord and shall and led and thee. வசனம் 38. மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பை வெட்டுக் கிளிகள் அதை பட்சித்து போடும். The shalt and cry much seed out beneath the field, the shalt and getter but little in, for the locusts shall and consume it. வசனம் 39. திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். Thou shalt and plant vineyards and dress them, but and shalt and nature drink up the wine, never getter the grapes, for the worms shall and eat them. வசனம் 40. ஒலிவ் மரங்களில் உன் எல்லைகளில் எங்கும் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ புசித்துக் கொள்வதில்லை. உன் ஒலிவ் மரத்தின் பஞ்சுகள் உதிர்ந்து போகும். Thou shalt and have olive tree to God all the costs, but thou and shalt not any need thyself within the oil, for then the oil shall and cast in fruit. வசனம் 41. நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னுடன் கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். Thou shalt and beget son and daughters, but thou shalt not and enjoy them, for they shall and go into the captivity. வசனம் 42. உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் வீட்டிலே பட்சித்து போடும். All the trees and the fruits of this land shall and the locust consume. வசனம் 43. உன் நடுவில் இருக்கிற அந்நியம் உனக்கு மேற்பட்ட மேன்மேலும் உயர்ந்து இருப்பான், நீ மிகவும் தாழ்ந்தப்பட்டிருப்பாய் இருப்பாய். The stronger that is within thee shall and get up and above thee very high, and thou shalt and come down very low. வசனம் 44. அவன் உன்னிடத்தில் கடன் படான், நீயோ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் தலையிலே இருப்பவன், நீயோ வாளிலே இருப்பாய். He shall and lend unto thee, and thou and shalt and not and lend unto them. He shall and be the head, and thou and shalt and be that is tail. கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளபடி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேலே வந்தது, நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்தது. Moreover, all these and curse shall and come upon thee, and shall and perish thee, and overtake thee, until thou be destroyed, because thou hearkenedst not unto the voice of the Lord and thy God, to keep these commandments and these and statutes which he commandments thee. வசனம் 46. உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றென்றைக்கும் அடையாளங்களுமாகவும் அற்புதங்களுமாகவும் இருக்கும். And they shall and be upon thee for the sign and for and wonder, and upon thee see forever. வசனம் 47. சகலமும் பூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிமற்று போவது நிமித்தம், because thou and servest not the Lord and thy God with joyfulness and with his gladness of the sort of the
abam- abandons at these things. வசனம் 48. சகலமும் குறைவுபட்டும் பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் நெருப்பு நுகத்தோடையே உன்னை கழுத்தின் மேலே போடுவார். Therefore shalt thou and serve thine enemies, and which the Lord and shall send in against thee in hunger and thirst, and in nakedness, and in want of these things, and ye shall put yoke up hereon upon thy neck, until he have the destroyed thee. வசனம் 49. கிழவன் ஒன்று என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகம் உள்ளதும். The Lord shall bring your nations against thee from the ends of the earth, as the swift as the eagle flies. Your nations whose to go thou and shalt not understand. வசனம் 50. உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேலே கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். A nations have the fair force and continues which they shall not regard the person of the old and near shown for the to the young. வசனம் 51. நீ அழியும் மட்டும் அந்த ஜனத்தின் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனிகளையும் புசிப்பேன். அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தையிலும் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாய் வைக்க மாட்டான். And he shall eat the fruit of these cattle, and the fruit of their lands, until thou be and destroyed, which shall also shall not and leave thee. Enter corn and wine and oil are the increase of this, they are the flocks of this sheep, until he have the destroyed thee. வசனம் 52. உன் தேசமெங்கும் நீ நம்பி இருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதில்கள் வளவும் அவன் உன் வாசல்களெல்லாம் உன்னை முற்றி போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசமெங்குமுள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். And he shall bring thee in all the gates until the high and force, and I will come and down, and wherein thou trustest throughout all the lands, and shall busy thee in all the gates throughout all the lands, and which and Lord and thy God and hate and give thee. வசனம் 53. உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்புக்கனியான உன் புத்திரர்களின் மாமிசத்தை தின்பாய். And thou shalt eat the fruit of thine own body, of the flesh of the sons and of the daughters which is the Lord and thy God and hate and give and thee in the Shegan and in the strangeness wherewith thine enemies shall distress thee. வசனம் 54. உன் சத்துருக்கள் உன் வாசல்களிலெல்லாம் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்திலே உன்னிடத்தில் சிறுகும் சுகம் சொல்லுமுள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாமிசத்திலே. So that and the man and that is the tender among you, and very declared is I shall be evil toward his brother, and toward the wife of this bosom, and the toward this remain
have these the children and which he shall and leaves. வசனம் 55. தன் சகோதரனாகிலும் தன் மார்பிலே இருக்கிற மனைவியாகிலும் தனக்கு மீந்தி இருக்கிற தன் மகளின் ஒருவனாகிலும் கெஞ்சும் மனும் கோடாதபடி அவர்கள் மேலே வன்கண்ணாய் இருப்பான். So that he will not and give to the any have this them have the flesh have these children whom he shall and hate, because he hate nothing left him in the singer and in the strengthness wherewith any enemy shall and destroy thee in all the gates. வசனம் 56. உன்னிடத்தில் சுக சொல்வதினாலும் சொருக்கினாலும் தன் உள்ளங்கால்களை தரையின் மேலே வைக்க அஞ்சின சொருக்கு எல்லாமும் உள்ள ஸ்திரீ தன் கால்களில் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சு கொடியின் நிமித்தம் தன் பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷனாலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தின் மேலும் வன்கண்ணாயிருப்பாள். The tenders and the decayed woman and among you which is world and not an adventure, set the solo abroad upon the ground, have the decaydness and tenderness. Here I shall be evil toward the husband of the bosom, and toward her son, and toward her daughters. வசனம் 57. உன் சத்துருக்களின் உன் வாசல்களிலே உன்னை முற்றுகை போட்டு நெருக்குங் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதும் நாள் அவைகளை ரகசியமாய் தின்னுவான். And toward her young ones that incoming out from but when her food, and toward her children which she shall bear, for she shall eat them, for went of all things secretly hinting, and strengthen us wherewith the enemy shall distress thee in his gates. வசனம் 58. உன் தேவனாகிய கர்த்தர் இன்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கும் பயப்படும்படிக்கும் நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாய பிரமாணமான வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால், if thou wilt not and obey so do all the words of these laws that is written in the books, that thou mayest fear this glorious and fearful name, the Lord thy God. வசனம் 59. கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளினாலும் நீங்காத கொடிய ரோகங்களினாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து, then the Lord I will make thee belongers wonderful and the belongers of the seed, when a great plague and of long and continuous and scary stickness and after long continuous. வசனம் 60. நீ கண்டு பயந்து எகிப்து வியாதிகளை எல்லாம் உன்மேல் விடுவிப்பார், அவைகளை வரவிப்பார், அவைகள் உன்னை பற்றிக்கொள்ளும். Moreover he will and bring upon thee all the disease the Egypt which thou and wast afraid of, and they shall live unto thee. வசனம் 61. இந்த நியாய பிரமாணம் புத்தகத்தில் எழுதி இராத எல்லா பிணையும் வியாதையும் நீ அழியும் அளவு கர்த்தர் உன்மேலே வரப்பண்ணுவார். Also every sickness and every plague which in not and write and the books of this law, and them will and Lord and bring upon thee until thou be destroyed. வசனம் 62. திராட்சையிலே வானத்து திரசிலியில் வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருந்து நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிகொடாமற்று போனதினால் கொஞ்சம் ஜனமாயிருப்பீர்கள். And he shall and be left few in members
whereas he were an stars of the heaven multitude, because thou willest not and obey the voice of the Lord thy God. வசனம் 63. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும் அளவு உங்களை பெருக பண்ணவும் இப்படியே உங்கள் மேல் பிரம்மியமாய் இருந்தாரே, அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்கள் அதம் பண்ணவும் இராமல் இருப்பார். நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். And it shall come pass that as the Lord and reject over it to do he good, and the multiply you, so that Lord and will rejoice over you to the destroy you and to the bring you to the north, and he shall be plucked from off the lands whither thou goest to the possess it. வசனம் 64. கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லினுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். And thou Lord and shall and secretor thee among all the people from the one end to another, one end of the earth, even unto the over, and therein thou shalt and serve other gods, which the nature though near they fathers heaven can have heaven wood and the stone. வசனம் 65. அந்நிய ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் பிள்ளைகள் தங்கி திரித்த இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். And among these nations shalt thou find no eyes, and nature shall and the swallow have the food, have the rest, but the Lord and shall give thee their ear and the troubling heart and filling of the eyes and sorrow of the mind. வசனம் 66. உன் ஜீவன் உனக்கு சந்தோஷத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பியிருக்கையில் இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டு இருப்பாய். And the life and shall have in a debate before thee, and thou and shelter fair day and night, and shelter have no assurance of their life. வசனம் 67. நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலிலும் உன் கண்கள் காணும் சாட்சியினாலும் விடியற் காலத்தில் எழும்பும்போது சாயங்காலமும் வரும் என்று, சாயங்காலத்தில் எழும்பும்போது விடியற்காலம் வருமோ என்று சொல்லுவாய். In the morning thou shalt and say, world and God and where even, and that even thou shalt and say, world God, it were and morning, for the first of the thine heart wherewithin thou shalt and fear, and for the second of thine eyes which thou and shalt eyes. வசனம் 68. இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உனக்கு கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்பவும் கொண்டு போக பண்ணுவார். அங்கேயே உங்கள் சத்துருக்களும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவார்கள், உங்களை கொள்ளை வரும் இல்லாத இருப்பார்கள் என்ற. The Lord and shall and bringing thee in the Egypt again which in ships by the way whereof I speak unto thee, thou shalt and see it no more again, and there he shall be sold unto your enemies for a bondman and but woman, and no man shall buy you. Hi friends,
வெளியே சண்டை முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த வருஷத்து கம் ஃபார் மீ புக். தமிழில் வாங்கியிருக்கேன். எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் படிக்க தெரியும், அது அர்த்தம் ஓரளவுக்கு புரியும். அதுக்கு தான் இந்த வருஷத்தில் நான் கேட்டிருக்கேன். இவர் தான் ஜோசப் ஸ்மித். இங்கே நிற்கிறவங்க தான் ஏசு கிறிஸ்துவா சேர்த்தரல. ஓகேங்களா? என்ன போட்டிருக்குன்னா, கோட்பாடும் உடன்படிக்கும் 2025 என்னை பின்பற்றி வாருங்கள். வீடு மற்றும் சபைகளுக்காக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின்படி வாழுதல், கற்றுக்கொள்ளுதல் மற்றும் கற்பித்தல். ஓகேங்களா? இதுதான். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ் 402192484185. பிற்காலத்து பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபை தமிழில். எனக்கு ஒரு சில ஐடியா தோணுச்சு. இது இந்தியா, ஆனால் பல மொழிகள் நிறைந்த நாடாக இருக்குது. இதில் நம்ம இங்கிலீஷ் குழப்பிக்கிட்டு ஹிந்தியை குழப்பிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் அலோட், தமிழ் மட்டும் படிக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து தமிழ் தான் இருக்கணும், ஒன்று மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். அப்படி இல்லையா, வேர்ல்டு வைடு இங்கிலீஷ் மட்டும்தான், எதனா ஒன்று கொண்டு வரணும் வேர்ல்டு வைடு. அப்போ ஒரு ஆட்சி வரும், அப்போ ஒரு இதுதான் ஒரு பணம், ஒரே பணமாக மாறும். அது வந்து இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சாதாரணமாக நடக்காது. எனக்கு ஏன் இது இப்படி தோணுச்சுன்னா, என் மதர் டங் தமிழ், நான் இங்கிலீஷ் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், முடியல. நான் அமெரிக்கா போனால் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷ் வரும் நினைக்கிறேன். அவங்களோட பழகினா மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அது நடக்குமான்னு தெரியல. அது நடக்கணும்னா நான் கடவுளுக்கு உண்மையாகவும் கீழ்ப்படிந்திருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு தெரியல. இப்போ வருகிற வாரம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். கிறிஸ்மஸ் இதில் எங்கள் சர்ச்சில் 7 to 8 1 hour மட்டும் வச்சுருக்காங்க. கொயர் மாதிரி ஒன்று, நாங்கள் கொயர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. இதுதான் அந்த சீட்டு, இது பாடணும் கோரஸாக கொயரில் பாடுவேன்னு நினைக்கிறேன். இதில் பாடுறது கூட எனக்கு என்னன்னே தெரியாது. நான் தமிழில் டைப் பண்ணி நான் இது என்னென்ன வார்த்தை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நான் தமிழில் இங்கிலீஷில் வீக்கு. தமிழ் எனக்கு படிக்க வரும், எழுத வராது. நிறையா வாழ்க்கையில் எங்கள் அப்பாவே என்னை நிறையா வாட்டி அவமானப்படுத்தியிருக்காரு. சிலர் மத்தியில் என்னை பைபிள் புக்ஸை ரீட் பண்ண சொல்லுவார், படிக்கவே முடியாதனால. நடந்திருக்கு. இன்றைக்கி கூட எங்கள் அப்பா என்னை அவமானப்படுத்தினார். உன் காரை விற்று நீ அமெரிக்கா போ அப்படின்னாரு. என் கார் அது ஃபஸ்ட்டு காரு, அதை நான் பத்திரமா பார்த்துன்னு நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். பைத்தியம் மாதிரியே பண்ணுறாங்க. இப்போ தான் பண்ண முடியல. நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் வந்து நம்ம கடவுளோட பிள்ளையாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வர இந்த இன்னும் எனக்கு எவ்வளோ நாள் இருக்குது? இன்றைக்கி 23, இன்னும் 7 நாளுக்குள்ளே நான் டிவி கட்டணும், கார் டியூ. இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 நாள் தான் இருக்குது. நாளையிலேருந்து பண்ணணும். இன்றைக்கி 3 பேர் எங்கள் சர்ச்சில் பேப்டிசம் எடுத்தாங்க. அவங்களுடைய சாட்சி பார்த்திங்கன்னா, எங்கள் சர்ச்சை ஏஜி சர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைபிளை மேலே ஏறி தான் சர்ச்சுக்குள்ளேயே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தப்பாக இது ஏன் சபைக்குள்ளே இப்படி பிரிவுபாடு இருக்காங்க, பாகுபாடு இருக்காங்கன்னு தெரில. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த சபை மாத்திரம்தான் உலகத்தில் உண்மையான சபை. இந்த சபையிலேருந்து தான் நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தெரியும். இந்த சபை காரியங்களும் உண்மை. இந்த சபை அங்கத்தினரும் சபையில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.